Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே MCXங்கிறது கொஞ்சம் டிமாண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு தான் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யுஎஸ் ஆயில் இப்போதைக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா -$0.12 தான். ஒரு பெரிய அளவில் டிமாண்டும் கிடையாது, ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சப்ளையும் இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு நியூட்ரலாக தான் இப்போதைக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவில் ஏபிஐ வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரமுமே வந்து ஃபெல் பை 7,65,000 பேரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ஃபெல் பை 8.33 மில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெல்லுங்கிற வேர்டு வந்து நமக்கு வந்தாலே அந்த இடத்துல வந்து டிமாண்டு, அதாவது ஸ்டோரேஜ் வந்து குறைஞ்சிருக்கு, யூஎஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ யூஎஸ் ஆயில் நிற்கிற இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நேற்றுலேருந்தே நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான், இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. பட் இந்த இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 72.90 தான் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா ஒரு $102 பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிற மாதிரி க்ரூட் ஆயில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தா. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவே நாம வந்து க்ரூட் ஆயில் வந்து பை சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். 7,015க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு தொடர்ந்து பை போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ரிவர்ஸ் தான் இருக்கு. ஸோ இருந்தாலுமே நமக்கு இன்னும் சப்போர்ட் ஜோனுங்கிறது உடையல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்து இந்த 7,015 மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சதுன்னா இந்த இடத்துல அகைன் வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, பை சைடு பிரேக் அவுட் பண்ணுங்கிறது சேம் தான் 7,015. ஸோ இன்னைக்கு செல்லிங் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஈவினிங் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 7,015 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே நமக்கு வந்து 306 இருந்து ஒரு 298, ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஹெவி டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 295.2. ஓகேங்களா? ஸோ 295.2. ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ இந்த கேப்ல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து எடுக்கும். இல்லை நம்ம ஓப்பனான இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே வந்தால் கூட இந்த 306.6ங்கிறது தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. அதாவது $4,083 வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டுக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஈவினிங் வீடியோவில் நான் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் சப்போர்ட் ஜோன் வந்து 1,45,711. அதே மாதிரி இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1,47,831. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கறனால மேபி ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்தால் 5 or 15 minutes கேண்டல் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் வந்து எஸ்டர்டே லோவாக தான் நான் வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். எப்படியும் சில்வர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப 2,25,272ங்கிறத சப்போர்ட் ஜோன், 2,28,820ங்கிறது தான் ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,272.90. ரெசிஸ்டன்ஸுங்கிறது நான் இப்போதைக்கு ட்ரா பண்ணலை, சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வாலட்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. பட் மார்னிங் சைடு மட்டும் 7,015 பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம்.
இப்போ நிஃப்டி வந்து ஒரு 52 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நேற்று வந்து இறங்கின வேகத்துக்கு நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 52 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கனால எப்படியும் நேற்று நிஃப்டி எல்லாம் எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு வந்து நிஃப்டி கொஞ்சம் பையிங்ல தான் இருக்கு. இந்த வார் நின்றுட்டு இருக்கனால பையிங்ல தான். ஸோ எஸ்டர்டே அந்த சவுத் கொரியன் மார்க்கெட் பிரச்சனைனால நமக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெக்கவரி இல்லைனா ஒரு சைட்வேஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏடிஆர் வேல்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ எஸ்டர்டேலாம் விப்ரோலாம் ஒரு 6% பக்கம் டவுனில் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ ஒரு 2.23% வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரோட ஏடிஆர் வேல்யூ மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அது எதனாலங்கிறது தெரியும். ஃபெட் ரேட் கட் வந்து நெக்ஸ்ட் ரேட் கட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம். ஸோ மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஐடி செக்டார் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸோ இதுக்கான லெவல்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்டர்டே ஈவினிங்கில் ஒரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.